அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லதி மன் இஸ்தஃபா அம்மா பஅத். قال الله تعالى في قرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم كلوا من طيبات ما رزقناكم صدق الله المولان العظيم. மரியாதைக்குரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பாசமுள்ள சகோதர சகோதரிகளே, அருமை குழந்தைகளே, ரமலானுடைய இரண்டாவது பத்திலே மக்ஃபிரத்துடைய பாகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹும் மக்ஃபிர்லி துனூபி யா ரப்பல் ஆலமீன் என்பதை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருங்கள். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்திலே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். குலூ மின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நல்லவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள். உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நல்லவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். அல்லாஹு தஆலா மனிதன் சாப்பிடுவதற்குண்டான நிறைய பொருள்களை படைத்திருக்கிறான். ஏராளமான பொருள்களை படைத்திருக்கிறான். ஒன்று இரண்டு அல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொருள்களை மனிதன் சாப்பிடுவதற்காக வேண்டி இந்த பூமியிலே இருந்து அல்லாஹு தஆலா விளைய செய்கிறான். ஆனால் அதில் மனிதனுக்கு நன்மை தரக்கூடியதும் இருக்கிறது, தின்மை தரக்கூடியதும் இருக்கிறது. மனிதனுக்கு எது நன்மை தருமோ அதை நாம் சாப்பிட வேண்டும். ரெண்டு விஷயத்தை நாம் புரிய வேண்டும். ஒன்று, நாம் சாப்பிடக்கூடியது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது தானா? இரண்டாவது, நாம் சாப்பிடக்கூடிய பொருள் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருமா? இந்த ரெண்டையும் நாம் யோசிக்க வேண்டும். முதலில் யோசிக்க வேண்டியது, நாம் சாப்பிடக்கூடியது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது தானா, இல்லை அல்லாஹு தஆலாவுக்கு பொருத்தமில்லாததா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆனிலே விளக்கமாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். இன்னென்னது சாப்பிடுவது ஹலால், இன்னென்னது சாப்பிடுவது ஹராம். அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான் இல்லையா? நபிமார்களை பார்த்தும் கூட அல்லாஹு தஆலா இதைத்தான் சொன்னான். நல்லவைகளை சாப்பிடுங்கள். நல்லதை சாப்பிட்டால்தான் இந்த உடலால் நன்மைகளை செய்ய முடியும். நல்ல உணவு உண்டால்தான் இந்த உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும் என்று சொன்னால் நல்லதை மட்டுமே சாப்பிடுங்கள். எதை அல்லாஹு தஆலா ஹலாலாக்கி இருக்கிறானோ அதை மட்டும் சாப்பிடுங்கள். அல்லாஹு தஆலா ஹராமாக்கியதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அல்லாஹு தஆலா எதை எதையெல்லாம் ஹலாலாக்கி தந்திருக்கிறான், நமக்கு சாப்பிடும்படி சொல்லியிருக்கிறான் என்கக்கூடிய லிஸ்டே குர்ஆனில் இருக்குது. நம்ம குர்ஆனை ஓதுறதில்லை, அதனால நமக்கு தெரியறதில்லை. அல்லாஹு தஆலா இன்னென்னதை சாப்பிடுங்கள், நபிமார்கள் இன்னென்னதை தான் சாப்பிட்டார்கள், நல்லோர்கள் இன்னதை தான் சாப்பிட்டார்கள் என்பதை ஹதீஸின் மூலமாகவும் ஆயத்தின் மூலமாகவும் தெளிவான முறையில் நமக்கு அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நாம் படிக்காததன் காரணமாக, இதுவரைக்கும் பார்க்காததன் காரணமாக எதையெல்லாமோ நம்ம சாப்பிட்றோம். அல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுகிறான்? குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், பிஸ்மி சொல்லாமல் ஒரு பொருளை அறுத்தால் அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள். பிஸ்மி சொல்லாமல் ஆடோ மாடோ கோழியோ ஒட்டகமோ பிஸ்மி சொல்லாமல் அறுத்தால் அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள். பிஸ்மி சொல்லி அறுத்ததை மட்டுமே சாப்பிடுங்கள், அதுதான் உங்களுக்கு ஹலால். இனி அதவா பிஸ்மி சொல்லி அறுத்தார்களா இல்லையா என்கக்கூடிய சந்தேகம் உங்களுக்கு வறுமையானால்
முடிந்த அளவுக்கு நீங்கள் பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டது தானா என்று நீங்கள் அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இனி முடியலை அப்படின்னு சொன்னால் சாப்பிடுகின்ற பொழுதாவது பிஸ்மி சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள். எவ்வளவு விளக்கமாக சொல்லி தந்திருக்கிறார்கள், எவ்வளவு விளக்கம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எதுவாக இருந்தாலும், ஒரு முடக்கு தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் கூட அந்த தண்ணீர் நமக்கு சொந்தமானதா இல்லை பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தமானதா? ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுகிறோம், அந்த மாம்பழம் நமக்கு சொந்தமானதா பக்கத்து வீட்டு தொடியிலிருந்து விழுந்ததா? ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது மாம்பழமாக இருந்தாலும் சரி, அது கொய்யாப்பழமாக இருந்தாலும் சரி, இது நமக்கு சொந்தமானதா இது பக்கத்து வீட்டுக்காருக்கு சொந்தமானதா? இதை யோசிச்சு வேணும் சாப்பிட்றதுக்கு. இது அல்லாமல் நாம் எதையாவது கிடைத்ததையெல்லாம் சாப்பிட்டு விட்டு அல்லாஹு தாலாவிடத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் குத்தி மறிஞ்சாலும் அல்லாஹு தாலா நம்முடைய கேள்விக்கு பதிலை தரமாட்டான். முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிய வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகள், நாம் செய்யக்கூடிய அமல்கள் எதுவாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய அமல் எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3 கண்டிஷன். ஒன்று, நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு. ரெண்டாவது, நாம் சாப்பிடக்கூடிய நாம் போடக்கூடிய உடை. மூணாவது, நாம் வசிக்கக்கூடிய வீடு. இந்த 3மே ஹலாலா ஹராமா, இதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹராமானதையெல்லாம் சாப்பிட்டு விட்டு, ஹராமான உணவையெல்லாம் உடைகளையெல்லாம் உடுத்து விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹு தஆலா உத்தரம் தர வேண்டும் என்கக்கூடிய தேவை இல்லை, தரமாட்டான் அல்லாஹு தஆலா. ஆகவே நாம் சாப்பிடக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தஆலாவுக்கு பிடித்தமானதா என்று பார்க்க வேண்டியது முதல் கட்டம். ரெண்டாவது என்னவென்று சொன்னால், நாம் சாப்பிடக்கூடியது எல்லாமே நமக்கு ஆரோக்கியமானதா இல்லையா, இதையும் பார்க்கணும். நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம் தருமா அல்லது நம்முடைய உடம்புக்கு கெடுதல் தருமா, இதை நாம் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எது கூடும் எது கூடாது, எது ஹலால் எது ஹராம் என்று வித்தியாசம் தெரியாத அளவுக்கு உண்டான ஒரு காலகட்டம் வரும் என்று சொன்னார்கள். அது இந்த காலகட்டம் தான். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பூராமே ஹலாலானதா ஹராமானதா என்று நமக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதா? கண்டிப்பாக முடியாது. காரணம் என்ன? நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், கல்யாணத்தில் போய் சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு அவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக வேண்டி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அந்த சாப்பாடு, அந்த அரிசி, அந்த கறி, அதனுடைய மசாலா எல்லாமே ஹராமான ஒரு வட்டிக்காரன்ட்டு வட்டி வாங்கி அந்த காசில் உண்டாக்குன சாப்பாடு. நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடியது ஹலாலான காசு. ஆனால் டீ கடையில் போய் நம்ம நாஷ்டா சாப்பிட்டோம், அந்த நாஷ்டா பூராமே வட்டிக்கு வாங்கி பரிசைக்கு எடுத்து அவன் கச்சோடம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய காசு ஹலாலான காசு. ஆனால் பலச்சரக்கு கடைக்காரன் பலச்சரக்கு வியாபாரம் செய்கிறான், இல்லைன்னு சொன்னால் இறைச்சி கடைக்காரன் வியாபாரம் செய்கிறான். இவங்க பூராமே பலிசைக்கு வாங்கி நடத்தி இருக்கிறாங்க. இதை எப்படி நம்பி சாப்பிட்றது? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை பாருங்க. ஹதீஸுக்கும் இந்த காலத்தில் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹலால் ஹராம் வித்தியாசம் தெரியாத ஒரு காலம் வரும். எது நல்லது எது கெட்டது, எது ஹலால் எது ஹராம் வித்தியாசம் தெரியாத ஒரு காலகட்டம் வரும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, முடிந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பொருத்தப்பட்ட உணவுகளையும் அன்னபானங்களையும் உபயோகிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், குலு நீங்கள் சாப்பிடுங்கள், வஷ்ரபு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய தண்ணீரை பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு தேவைக்கு மீறி எதையும் உபயோகிக்காதீர்கள், தேவைக்கு மீறி அதிகமாக நீங்கள் உபயோகிக்காதீர்கள், வீண் விரையும் செய்யாதீர்கள். உங்கள் அளவுக்கு உங்கள் வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அதைத்தான் நீங்கள் சாப்பிடணுமே தவிர அளவுக்கு மீறினா அமிர்தமும் நெஞ்சு.
அதனால் அளவுக்கு மீறி சாப்பிடுகின்ற பொழுது உடலில் பலவிதமான நோய் நொடிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதை குடிக்கணுமோ அதைத்தான் குடிக்கணும், எதை குடிக்கணுமோ அதைத்தான் குடிக்கணும். தேவையில்லாதது எல்லாம் குடிச்சா, பகல்ல தண்ணி குடிக்கலாம், ராத்திரியில் தண்ணி அடிச்சா அது ஹராம், அது கூடாது. அதனால எதை குடிக்க வேண்டுமோ அதைத்தான் குடிக்க வேண்டும். அது அல்லாமல் எதுவெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் நம்ம குடிச்சோன்னு சொன்னா வலா துஸ்ரிஃபு, நீங்கள் தேவையில்லாத பொருள்களை உபயோகிக்காதீர்கள் அல்லாஹ் சொல்றான். இதை விட ஒரு மருத்துவம் என்னங்க வேணும்? அல்லாஹ் தஆலா ஒரே வார்த்தையில் நறுக்குன்னு சொல்லிட்டான், சாப்பிடுங்கள் குடியுங்கள், ஆனால் தேவைக்கு அதிகமாகவோ தேவையில்லாமலோ அதிகபட்சமாகவோ நீங்கள் உபயோகித்தால் சாப்பிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வியாதி வரும் என்பதைத்தான் இன்றைய டாக்டர்களும் அதான சொல்றாங்க. டாக்டரும் அதான சொல்றாங்க. சுகர் பேஷண்ட் ஏன் அதிகமாக சுகர் உபயோகிச்சாரு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட் ஏன் அதிகமாக அவர்கள் கொழுப்பு சாப்பிட்டார், கிடைக்கிற பிரியாணி எல்லாம் சாப்பிட்டார், கிடைக்கிற நெய்ச்சோறு எல்லாம் சாப்பிட்டார், எப்போ பார்த்தாலும் மட்டன் சிக்கன் பீஃப் இந்த மாதிரி சாப்பிட்டு என்னாச்சு, கொழுப்பு அதிகமாயிருச்சு, கொழுப்பு அதிகமாயிருச்சு. இதை இப்படியெல்லாம் சாப்பிட்றது என்னாகும், கொலஸ்ட்ராலும் சுகரும் அதிகமாச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பிபி வந்து ப்ரெஷர் வந்துடும் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்படி பைல்ஸ் ஆகட்டும் அல்சர் ஆகட்டும் இந்த வியாதிகள்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதிகமாக நாங்கள் எந்த பொருளை உபயோகிப்பதன் காரணமாகவும் நிச்சயமாக நமக்கு வியாதி ஆட்டோமேட்டிக்காக வருது. அதனால் நாம் சாப்பிடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருள் நமக்கு ஆரோக்கியத்தை தருமா அல்லது வியாதியை உண்டாக்குமா, இதை நம்ம சிந்திக்க வேண்டியது கட்டாய கடமையாக இருக்கிறது. உதாரணமாக 1-2 மட்டும் நான் சொல்லி காட்டுகிறேன். பிரியாணி சாப்பிட்றோம், வாய்க்கு ருசியான சாப்பாடு, எங்கே போனாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் இன்றைக்கி ஹை லெவலில் இருக்கிறது பிரியாணி. விதவிதமான பிரியாணிகளை போடுறார்கள், சாப்பிடுவோம். அதை பார்த்த உடனே நமக்கு சாப்பிட தோணும், வாயில் எச்சி ஊறும், சாப்பிடலான்னு தோணும், சாப்பிட்றோம். இந்த பிரியாணியில் இருக்கக்கூடிய நன்மை என்ன தின்மை என்ன, எவ்வளவு நன்மை இருக்கிறது எவ்வளவு தின்மை இருக்கிறது, இதை நம்ம யோசிச்சு பார்த்தோமா? கிடைச்ச உடனே ஒரு சீட்டு கிடைச்ச உடனே கப்புன்னு போய் உட்காந்துரும், கப்புன்னு தட்டுறோம் இல்லையா? ஆனால் இதனால் எவ்வளவு விளைவுகள் இருக்குது, எவ்வளவு நன்மை இருக்குது எவ்வளவு தின்மை இருக்குதுன்னு சொன்னால் 100%-99% பிரியாணியில் கேடு இருக்கிறது, ஒரே 1% மட்டும்தான் நன்மை இருக்கிறது. ஒரே 1%. என்ன அந்த 1%? வயிறு நிறையும், அவ்வளவுதான், வயிறு நிறையும். 99% இதில் கெடுதல் தான் இருக்கிறது. காரணம் இதில் இருக்கிறது பூராமே கொலஸ்ட்ரால், கொழுப்பு சத்துக்கள் நிறைந்தது, பூராமே எல்லாமே கொழுப்புகள் நிறைந்தது, எல்லாமே ஆயில், நெய், அது இது மட்டன், இதெல்லாம் சேர்ந்து பார்க்க போனால் ஒட்டுமொத்தமாக நம்முடைய உடம்பை கெடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடு தான் இந்த பிரியாணி என்பதே. ஆனால் நம்ம ரசிச்சும் ருசிச்சும் சாப்பிடக்கூடிய பொருள் அதுதான் இல்லையா? அப்போ இந்த மாதிரி வேற சாப்பாடுகள் எது எடுத்தாலும் சரி ஒன்றும் வேண்டாம், நீ 4 இட்லி சாப்பிட்றீங்க, 4 இட்லி மட்டும் சாப்பிட்றீங்க. இந்த 4 இட்லி சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க நல்லது தானே, 4 இட்லி தானே என்பதாக சொல்லலாம். ஆனால் இந்த 4 இட்லியில் 60% கெடுதல் நம்முடைய உடம்புக்கு வருது, 60% கேடு, 40% தான் நன்மை, 40% தான் நன்மை. இந்த இட்லியில் இருக்கக்கூடிய அரிசி சுகரை உண்டாக்குகிறது, சட்னியில் இருக்கக்கூடிய தேங்காய் கொலஸ்ட்ராலை உண்டாக்குகிறது, மிளகு பொடி மஞ்சப்பொடி புளி அது இது எண்ணெய் எல்லாம் சேர்த்து பார்க்க போனால் 60% நம்முடைய உடம்புல கேடு, 40% தான் நன்மை. இதே மாதிரி ஒவ்வொரு பொருளை எடுத்து பார்த்தாலும் கூட நமக்கு முன்னால் ஒரு ஆப்பிளை வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு லட்டும் வச்சோன்னு சொன்னால் நம்ம எடுக்கிறது லட்டு தான் எடுப்போம் இல்லையா? ஏன் என்ன காரணங்கன்னு சொன்னால் அதுதான் வாய்க்கு ருசியானது, ஆப்பிளை விட வாய்க்கு ருசியானது இனிப்பானது அதுதான். ஆனால் இதில் இந்த லட்டூவில் எவ்வளவு கெடுதல் இருக்கிறது, ஆப்பிளில் எவ்வளவு நன்மை இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிளில் 100% நன்மை. ஆனால் இதில் கிட்ட அந்த லட்டூவில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 165% தின்மை. அப்போ இப்படி பார்க்க போனால் நம்ம சாப்பிட்றதுல எவ்வளவோ நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாத கெடுதல் விளைவிக்கக்கூடிய பொருளை தான் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடாத ஒன்று என்ன தெரியுங்களா? விஷம், பாய்சன். விஷத்தை மட்டும்தான் நம்ம சாப்பிடல, பாக்கி எல்லாம் நம்ம சாப்பிட்டோம். ஏன் விஷத்தை நம்ம சாப்பிட்றதில்ல? விஷத்தை சாப்பிட்டா உடனே செத்து போயிடுவோம்,
உடனே செத்து போயிடும். அதனால் நம்ம சாப்பிட்றதில்ல. ஆனால் அதே நேரத்தில் விஷத்துக்கு பதிலாக பாக்கி இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வந்து சன்னஞ்சன்னமாக நம்மளை கொண்டுக்கிட்டே இருக்குது. இட்லி ஆகட்டும், தோசையாகட்டும், பொராட்டாவாகட்டும், நெய்ச்சோறாகட்டும், பிரியாணி ஆகட்டும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக 1% 2% நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு கரையான் அரிக்கிற மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதை நம்ம தெரியறதில்லை. இப்போ உதாரணமாக பிரியாணியில் இறைச்சி இருக்கல, மாம்சம் இருக்கா இல்லையா, அந்த ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ அதை போட்டு அதை நல்லா வெந்து உடையணும்னு சொன்னால் அஜினா முட்டை போடணும் இல்லையா. இந்த அஜினா முட்டை போட்டான்னு சொன்னால் அந்த கறி சீக்கிரமாக வெந்து அரிசியோடு லயிச்சிரும். அப்போ பிரியாணிக்கு டேஸ்ட் வரும். இதுக்காக வேண்டி அஜினா முட்டை போடுறோம். கறியை வேக வைக்கக்கூடிய பொருளாக்க அஜினா முட்டை. இந்த அஜினா முட்டை போட்ட பிரியாணியாக்க நம்ம சாப்பிட்றோம். நமக்குள்ளே போச்சுன்னு சொன்னால், இந்த அஜினா முட்டை போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்முடைய கறியை திங்கும், நம்முடைய எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு கடைசியில் போன் பெயின், முட்டு வலி, அங்கங்கே ஜாயிண்ட் பெயின், அங்கங்கே வலி, அங்கங்கே சுளுக்கு, இதெல்லாம் ஏற்படுகிறது. என்ன காரணம் சொல்லி நம்ம சாப்பிடக்கூடிய பொருள். இப்படி நம்ம வந்து சாப்பிடணும். ஆனால் நம்முடைய உடம்புக்கு எது ஆரோக்கியம் என்று நினைச்சு சாப்பிடணும். அதை யோசிச்சு சாப்பிடணும். எதை கிடைச்சாலும் வாரி வலிச்சு தின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு நோயாளியாகத்தான் இந்த பூமியில் நடைய முடியும் தவிர ஆரோக்கியமான முறையில் நடக்க முடியல, உட்கார முடியல, ருக்கு செய்ய முடியல, சுஜூது செய்ய முடியல, நாக்காலியில் உட்கார்ந்து பெஞ்சில் உட்கார்ந்து தொழுகிறோம். என்ன காரணம்? முட்டு வலி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த முட்டு வலி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு இருந்ததா? அதுக்கு பின்னால் வந்தவங்களுக்கு இருந்ததா? ஏன் ஒரு 10-20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க யாராவது சேர் போட்டு உட்காந்து தொழுதுருக்கிறாங்களா? சேரில் உட்காந்து தொழுதுருக்கிறாங்களா? இல்லையே. பள்ளிவாசலில் ஒரு சேரும் கூடி பள்ளியில் இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி லைனாக சேர் போட்டு உட்காந்து தொழுகிறாங்க. என்ன காரணம்? முட்டு வலி. இந்த முட்டு வலி இதுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு எங்கே போச்சு, ஏன் வரல என்று பார்த்தால் இதை பூராமே வருத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நம்மளா வருத்துறோம். அப்போ இந்த மாதிரி நோய் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எது நல்லது, நம்முடைய உடம்புக்கு எது ஆரோக்கியமானது, அதை ஆலோசிச்சுட்டு வேணும் நம்ம சாப்பிட்றதுக்கு. நல்ல பொருள் எது இருக்குதோ அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி நமக்கு சுகர் உண்டாக்குதா, நமக்கு கொலஸ்ட்ரால் உண்டாக்கக்கூடிய இது, நமக்கு பிபி உண்டாக்கக்கூடியது, பைல்ஸ் உண்டாக்கும், அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க. அப்படி ஒதுக்கி தள்ளிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். மனுஷன் எத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்கிறது பிரச்சனை இல்லை, எப்படி வாழ்ந்தாங்கிறது தான் பிரச்சனை. அதனால் உங்களுக்கு சுகரா அல்லது கொலஸ்ட்ராலா, அதுக்குண்டான மருந்து எங்கிட்ட இருக்குது, அதுக்குண்டான மருந்து இருக்குது. எல்லாத்துக்கும் நோய். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன? எத்தனை நோய்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அத்தனை நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. எத்தனை நோய்கள் அல்லாஹ்வுத்தாலா இந்த பூமியில் இறக்கி இருக்கிறானோ அத்தனை நோய்களுக்கும் உலகத்தில் மருந்து இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இருக்குது. எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. பிபிக்கும் சுகருக்கும் எல்லாத்துக்கும் மருந்து இருக்கிறது. தேவைப்பட்ட என்னை அணுகுங்க. என்னுடைய ஃபோன் நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டாக என்னை கூப்பிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொலஸ்ட்ரால் தகராறா என்னை கூப்பிடுங்க. இந்த மாதிரி முட்டு வலியா, இடுப்பு வலியா என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க. நெட்டில் பாருங்கள், என்னுடைய இதில் வரும் www.imdadi.com அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய இந்த நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நோயை நிவாரணம் செய்வதற்கு, குணப்படுத்துவதற்கு எங்கிட்டையும் ஒரு சில மருந்துகள் இருக்கிறது. அதை நாம் சாப்பிட்டோன்னு சொன்னால் நாம் வியாதியற்றவர்களாக வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பிரகாரம் ஹலாலானதை சாப்பிடுங்கள், நல்லதை மட்டுமே சாப்பிடுங்கள். எது நல்லதோ அதை மட்டுமே சாப்பிட வேண்டும். எது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடாக இருக்கிறதோ, கெடுதல் விளைவிக்குமோ அதையெல்லாம் விட்டு தூர எறிந்து விட வேண்டும். அல்லாஹு தஆலா ஹலாலாக்கிய பொருள் உலகத்தில் ஏராளமாக இருக்குது. அதை நீங்கள் சாப்பிடுங்கள். அது இந்த ரமலான் மாதத்தில் முடிந்த அளவுக்கு ஹலாலானதை மட்டுமே சாப்பிட வேண்டும். ஹலாலானதை மட்டுமே நோன்பு திறக்க கொடுக்க வேண்டும். ஹலாலானதை மட்டுமே சஹருக்கு சாப்பிட வேண்டும். எதை கிடைச்சாலும், யார் தந்தாலும், யார் கஞ்சி ஊற்றினாலும்,
யாருக்கு கஞ்சி ஸ்பான்சர் செய்தாலும் ஸ்பான்சருக்கு பல பேர் யாரெல்லாமோ ஸ்பான்சர் செய்யிருப்பார். யாரு கஞ்சி ஊற்றினாலும், யாருக்கு கஞ்சிக்கு காசு தந்தாலும் சரி, எல்லாத்தையும் வாங்கி நோம்பாளிகளுக்கு ஊற்றுவது மிகப்பெரிய தவறு. ஆகவே இந்த விஷயத்தில் பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஹராமான ஒரு காசை வாங்கி நீ நோம்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுத்தா துன்யாவில் இதை விட மிகப்பெரிய ஒரு பாவமான காரியம் வேறு எது இருக்க முடியாது. ஆகவே நோம்பாளி ரொம்ப தக்வாவோடு வந்து நோன்பு திறக்க போகிறான். நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் சந்தோஷமான நேரம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நோன்பாளிகளுக்கு 2 சந்தோஷம். ஒன்று அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம், 2வது நோன்பு திறக்கக்கூடிய நேரம். அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி நிய்யத்து சொல்லி பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் வாயில் படக்கூடிய அந்த பொருள் ஹலாலானதாக தான் இருக்கணும். ஹலாலானதாக தான் இருக்கும். அது ஒரு வடையாக இருந்தாலும் சரி, ஒரு ஈத்தப்பழமாக இருந்தாலும் சரி, ஒரு மிடரு கஞ்சியாக இருந்தாலும் சரி, ஹலாலானதைத்தான் நீங்கள் கொடுக்க வேண்டுமே தவிர ஹராமானதை நீங்கள் கொடுத்தால் உங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு மனிதனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஆகவே அல்லாஹ் தஆலா எதை சாப்பிடும்படி சொல்லியிருக்கிறானோ, எதை ஹலால் என்று சொல்லியிருக்கிறானோ அதை மட்டுமே சாப்பிடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் முத்தகீனுடைய கூட்டத்தில் சேர்த்து புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.